என்ன இருக்கும்னா எப்படி நமக்குள்ளார பதிவாகுது, எந்த சீக்வென்ஸ் ஆர்டர்ல நமக்குள்ளார இந்த இம்ப்ரின்ஸ் போய் உட்காருது, திரும்ப அந்த இம்ப்ரின்ஸ் எப்படி வெளியே வருது. ஸோ சித்தவருத்தி நிரோதகா சித்தவருத்தி நிரோதகா நீங்க டெஃபினேஷனை படிச்சு யோகஸ்த யோக யோக டெஃபினிஷன் மனப்பாடம் பண்றோம். யோகா யோக சித்த சித்த விருத்தி நிரோதா நிரோதா ஃபைனலா யோக சித்த விருத்தி நிரோதா. சரி, எப்படி சித்தம் உருவாகுது, எப்படி அது விருத்தி ஆகுது, எப்படி அதை நிரோதம் பண்றது, ப்ராசஸ் தெரியணுமா இல்லையா? அப்போ இந்த புரிதல் உருவாக இது இப்படிதான் உருவாகுதுன்னா இது எங்க பயன்படும்னா, தியானத்துல உட்காரும்போது பல்வேறு விதமான சித்த விருத்திகள் பல எண்ணங்கள் உங்களை தாக்கி உங்களை தியானத்துல உட்கார விடாத அளவுக்கு தொல்லை பண்ணும். அப்போ உங்களுக்கு புரிதல் இருக்குன்னா இதெல்லாம் வெறும் விருத்திகள் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க பாட்டு அது சும்மா போயிடும் அவ்வளவு. அப்போ நீங்க கத்துக்கிற கல்வியானது வீரமணி ஐயா, வீரமணி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இடையில சிக்னல் கட் ஆயிடுச்சு. சரிங்க, எனக்கு டவர் போயிட்டு வந்திருக்கு ஒரு நிமிஷம். சரி சரி. போஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. வாய்ஸ் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? தம்ஸ் அப். ஓகே. ஸோ நமக்கு அடிப்படையா பேசிக் ஃபண்டமெண்டல்ல கிளியரா இருந்துட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாயிடும். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த டேப்லெட் காலம் எங்கெல்லாம் டேப்லெட் காலம் வருதோ அங்கெல்லாம் 100% நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து அதை பார்த்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த டேப்லெட் காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு, அல்லது இந்த டேப்லெட் காலத்தில் இருக்கக்கூடிய கட்டத்துக்கோ அதாவது ரோவுக்கோ அல்லது காலத்துக்கோ ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். இந்த தொடர்பை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய கேள்விகள் அமையும். இப்போ டேப்லெட் காலம் ஏன் பண்றோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பக்கம் பக்கம் வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு ஒரு 5 ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ உங்ககிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இந்தந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. எல்லாமே சஃபிள் பண்ணியிருக்காங்க, மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஃபோட்டோவும் எனக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து இது இந்த ஃபேமிலியோட அப்படி சொல்கிறீங்க. இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது இந்த ஃபேமிலியோட ஃபோட்டோ அப்படி சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் ஒரு 25 ஃபோட்டோவை அடுக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எடுத்து எடுத்து சொல்கிறீங்க. 25 நினைவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கணும்.
ஆனா அதே போட்டோவை ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருக்கிற ஒரு லைன், ரெண்டாவது லைன், அப்படி இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுவும் அப்பா அம்மா வரிசையில லைனா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்தாங்க ஃபர்ஸ்ட் குடும்பத்தோட அப்பானா இப்படி பார்த்துக்கோங்க, அம்மானா இப்படி பார்த்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட், இந்த லைன்ல இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் குடும்பம், இந்த குடும்பம் செகண்ட் குடும்பம். இப்படி நம்ம அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமா? அப்படிதான் ஏதோ இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் இந்த மாதிரி டேப்லர் பண்ண இடமெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அந்த டேப்லர் காலத்தில் இருக்கக்கூடிய வரிசையும் அதுல இருக்கக்கூடிய ரோ காலமை வந்து அப்படியே நீங்க பார்த்து வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறதுக்கு. இப்போ நமக்கு என்ன ரெண்டு விஷயம் தெரியணும்? ஒன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும், அதே போல் என்ன கான்செப்ட் இருக்கணும் தெரியணும். அதுதான் நம்ம ப்ரொஃபஸர் ஆக முடியும். நம்ம ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னால் நாம தான் வழிகாட்டணும். நமக்கு பாதையில் சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த பாதையில் போனால் ஊர் வருமா வராதா அப்படின்னு சந்தேகம் இருக்கக்கூடாது. அது அப்போ நாம தான் வழிகாட்ட முடியும் இல்லையா? அப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எடுத்து இங்கே வேதா பற்றி இப்போதான் உங்கள் சிலபஸோட சப்ஜெக்ட் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் உள்ளார வருது. இப்போ இதுக்கு முன்னாடி நாம 2-4 வகுப்புல படிச்சதெல்லாம் ஃபண்டமெண்டல் தான், பேசிக். இப்போ வேதங்கள், இன்ட்ரடக்ஷன் டு வேதா அப்படின்னு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ வேதம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அறிமுகம் தான். அதில் 4 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம்னு ஒரு 4 வேதம் இருக்கு. இந்த 4 வேதத்துக்கும் 4 மகா வாக்கியம் இருக்கு. 4 மகா வாக்கியம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ரிக்வேதத்தில் ஒரு 1028 வெர்சஸ் இருக்கு. யஜுர்வேதத்தில் 1875 பாடல்கள் நமக்கு வந்து இருக்கு. அதர்வண வேதத்தில் ஒரு 5977 பாடல்கள் இருக்கு. ஸோ இவ்வளோ நமக்கு வந்து பாடல்கள் இருந்தாலும் இவ்வளோ ஸ்லோகமும் நம்ம வந்து தெரிஞ்சு 4ம் புரிஞ்சுக்க முடியுமா? 4 வேதங்களை என்னதான் சொல்ல வருது அப்படின்னா அதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லி கன்க்ளூட் பண்ணா அதுதான் மகா வாக்கியம். என்னதான் சொல்ல வர நீ சொல்லு. இப்ப என்ன நீங்க கேட்பீங்கல்ல, இவ்வளோ நேரம் பேசுறப்பா, 2 மணி நேரம் பேசுற, நாங்களும் ஓயாம உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம், என்னதான் சொல்ல வர, சொல்லி தொலையேன். கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் சிம்பிளா சொல்லுவேன், ஒன்றும் இல்லை, நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் அச்சீவ் பண்ணிருங்க, இப்ப வேற ஒன்றும் கேட்கல. எதுக்கு இவ்வளவு பாடம் படிக்கணும்? தன்னை அறிவதற்காக தான். அது மாதிரி ஒரே சொல்லுதான், அது மகா வாக்கியம். இந்த ரிக்வேதம் எதை சொல்லி மகா வாக்கியம் கன்க்ளூட் பண்ணுதுன்னா பிரக்ஞான பிரம்மம்னு சொல்லுது, அவ்வளவுதான். பிரக்ஞான பிரம்மம் அப்படின்னா அறிவே தெய்வம், அவ்வளவுதான். ஞானம், பிரஜானம், உயர்ந்த அறிவு எதுவோ அதுவே பிரம்மம், அதுவே கடவுள். அறிவு தான் சார் தெய்வம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா தெய்வம், தெய்வம் வந்து என்னவா இருக்குன்னா கடவுள் வந்து அறிவாக இருக்கு. அது வேதாத்ரி மகரிஷி இறைவனுடைய தன்மையை குறிப்பிடும் போது பேரறிவு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிவுக்கு தெய்வம் அல்லது பேர் வச்சிருக்கோம், இவ்வளவுதானே பிரக்ஞான பிரம்மம். இதுதான் ரிக்வேதம் சொல்லி கொடுக்க போகுது. யஜுர்வேதம் அகம் பிரம்ம அஸ்மி, அகம் இருக்கு, அகம்னா நான், நான் அப்படிங்கறது சொல்றது அகம். பிரம்ம அஸ்மின்னா இருக்கிறது. அப்ப நான் என்னவா இருக்கேன்? நானு தான் பிரம்மாக இருக்கேன். அப்ப பிரம்மம் என்பது வேற, நான் வேற இல்லை. பிரம்மம் அதுதான் அகம். நானே என்னை பத்தி சொல்லிக்கிறது, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தர் நம்மளை பார்த்து சொன்னா என்ன சொல்லுவார்? அல்லது ஒரு இறைவனை தனியா நின்று மூன்றாம் இடத்துல நின்று சொல்றது, தன்னிலை முன்னிலை படற்கைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. தத் துவம் அசி, அது தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறது. அப்ப இறைவன் நீயாக இருக்கிறது அல்லது நீ இறைவனாக இருக்கிற அப்படிங்கிறது தான் இன்னொருத்தர் நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி இந்த வார்த்தை மகா வாக்கியம் அமைக்கப்பட்டு. அயம் ஆத்ம பிரம்மம், என்னுடைய ஆத்மா தான் பிரம்மமே, வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய ஆத்மா தான், நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா தான் நம்முடைய ஸ்வரூபம், அதுவே பிரம்மம். இந்த ஆத்ம பிரம்ம தத்துவத்தை
பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நாளும் எதை சொல்லுதுன்னா கடவுள் வேறு நீ வேறு இல்லை. ஒரு அத்வைதத்தை நிலைநாட்டுது. இதான் மகா வாக்கியம். இந்த ஒவ்வொரு வேதங்களும் உபவேதங்களையும் வைத்திருக்கு. வேதம்னாலே அறிவு தான். வித் நாலேஜ் சிஸ்டம், அதாவது நாலேஜ் அப்படின்னா எதை பத்தியும் இது வந்து சில ரூல்ஸ் அல்லது செட் ஆஃப் மேனுவல் அல்லது பிரின்சிபிள்ஸை கையில் வச்சிருக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அது கிட்ட இருக்கு. அதுதான் வேதம்னு சொல்றோம். இப்போ ஷில்ப வேதம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த சில்ப வேதம் இதில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தினுடைய ஷில்ப வேதத்தினுடைய ஃபார்முலா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம். கோயிலுக்கு போன நமக்கு வேலை எப்பன்னா, நேரா அந்த கூட்டத்தை எப்படி முந்திக்கிறது, எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு நேரம் பட்டியல் அடைப்பாங்க, எவ்வளவு நேரத்துல நாம வந்து அந்த தரிசனத்தை போய் பார்க்கணுங்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும். எப்படியாவது சாமியை போய் பார்த்துடணும், இல்லையா? அதான் நம்மளுடைய அந்த சாமி போறதுக்கு முன்னாடி கூட்டம் வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மேல நிமிர்ந்து பாருங்க. அந்த கல்லெல்லாம் எவ்வளவு கச்சிதமா அறுத்துட்டு, இன்னைக்கெல்லாம் மிஷின் வச்சு இருக்கிறோம், அன்னைக்கெல்லாம் உளியில அதை நீக்கணும். நீங்க பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு சிலையா இருக்கட்டும், அதெல்லாம் கரடுமுரடான கல்லுல தேவையில்லாத பகுதியெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு கல்லுக்குள்ளார ஒரு சிலை ஒளிஞ்சு இருக்கு, அது தேவையில்லாதெல்லாம் நீக்கின பிறகு அங்க மீதி இருந்தது ஒரு உருவம். அந்த மாதிரி பல உருவங்களை ஒரே சைஸ்ல எல்லாம் செதுக்கி, நாம ஒன்றும் கத்தி வச்சுட்டு பிளேடை வச்சு சோப்பை சீவல. சோப்பெல்லாம் பிளேட்ல சீவுனீங்கன்னா சாதாரணமா அறுத்துரும். ஆனா கல்லு கையில உளி கொண்டு நீக்கணும். எத்தனை தட்டு தட்டியிருப்பாங்க, எவ்வளவு பொறுமையா தட்டியிருப்பாங்க. ஒரு அடி எக்ஸ்ட்ரா விழுந்தாலும், கொஞ்சம் அதனுடைய வைப்பு தாண்டி போனாலும் கல் போட்டுக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு என்ன டைரக்ஷன்ல என்ன ஆங்கிள் அது தட்டணும், எப்போ அதனுடைய சேஃப் வரும், இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் டேப் எல்லாம் கிடையாது. பனை ஓலை, தென்னை ஓலை, குச்சி அதுதான் வச்சிருப்பாங்க. அதில் தான் மெஷர்மெண்ட் எடுப்பாங்க. அந்த ஓலையில இவ்வளோ விரல் அளவுகளை எடுத்து எவ்வளோ நுணுக்கமாக அதெல்லாம் அளவுகளை எடுத்து அதை கொண்டாந்து ஃபிட் பண்ண கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. நீங்கள் அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க, எந்த விதமான ஃபிட்டிங் மெட்டீரியலும் கிடையாது. இன்னைக்கு சிமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கல் மேலே வச்சு ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஃபிட் ஆயிருக்கும். அது ஒரு கட்டடம் போல இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு கட்டடம் கட்டினா என்ன பண்றோம்னா, நமக்கு நிறைய பில்லர்ஸ் போடணும், அதெல்லாம் உட்காரணும், அப்பயும் இடிஞ்சு விழுந்து போயிடுது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து ஒரு கல்லுல அமைக்கப்பட்ட ஒரு கோபுரங்கள், சிலைகள் அப்படியே நிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, இந்த சில்ப வேதம் அதுலதான் அந்த டெக்னிக் எல்லாம் இருக்கு. அப்ப ரிக்வேதத்தினுடைய உபவேதம் சில்ப வேதம் அதுலதான் அங்க கட்டப்பட்டிருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில போனீங்கன்னா போய் பாருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் போட முடியும், இவ்வளவு டெக்னாலஜி வந்து. அப்ப அவங்க எப்படி அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடுக்கியிருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க, எப்படி முன்னாடி கற்பனை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு பெரிய தூண் வரணும், இவ்வளவு ஹைட் இது இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், இதுக்கு மேல இத்தனை பிட்டு பீஸ் இதுல நம்ம இன்செர்ட் பண்ணணும், அதெல்லாம் இப்படி எல்லாம் தலை தூக்கிட்டு இருக்கணும், இப்படி எல்லாம் அதுல போட்டிருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணு தாங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அதுல நிறைய கலைகளும் அடிச்சிருப்பாங்க. அதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு இந்த ஜென்மமே போதாது. அவ்வளோ விஷயங்களை அவங்க பண்ணி அடுக்கியிருப்பாங்க. எத்தனை காலங்கள்ல நம்ம இதெல்லாம் நம்மளால உருவாக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கோபுரம் கட்ட முடியலையே. அப்ப அந்த சில்ப வேதம்ங்கிறது எப்படி இருந்திருக்கும் உள்ளார. எஜுர்வேதம் தனுர்வேதம், அது வந்து எஜுர்வேதனுடைய சில்ப வேதம், சாரி உபவேதம். சக்கர வியூகம், நிறைய வியூகம் அமைச்சிருப்பாங்க மகாபாரத போர்ல. ஒரு போர்ல எத்தனை பேர் கலந்துப்பாங்க. நாம இன்னைக்கெல்லாம் நிறைய பாகுபலி படத்தெல்லாம் பார்ப்போம். நிறைய ஒரு படை வந்து பெருசா கூட்டம் எடுத்து ஓடி வர மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. தூரத்துல நிறைய பேர் வர மாதிரி இருப்பாங்க. அந்த வியூகத்துல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ல சர்வசாதாரணமா 2 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஒரு படையில. அப்போ ஒரு படையில 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, நம்ம ஆளு யாரு எதிராளி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆளு மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டானா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அந்த அந்த போர்ல எப்படி ஜெயிக்கிறது? வியூகம் எப்படி அமைச்சிருப்பாங்க? ஒரு வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குன்னா அவனுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும், அவனுடைய மூவ்மெண்ட் இருக்கும். அந்த டைரக்ஷன்ல இல்லாம ஆப்போசிட்ல நகர்ந்தானே அவனை போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அவன் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த இந்த டெக்னிக் வந்து எந்திரன் படத்தில் கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரோபோஸ்க்கெல்லாம் கமாண்ட் கொடுப்பாங்க, ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ் அப்படின்னு ரொட்டேட் பண்ண டர்ன் பண்ண சொல்லும். அப்போ வந்து எல்லா தலையும் சுத்தம். ஆனால் ஒரிஜினல் ரஜினிக்கு சுத்த முடியாது, ரோபோக்கு, ரோபோ மாதிரி நடிக்கும் போது. அப்போ அந்த மாதிரி வந்து இந்த 2 லட்சம் பேருக்கும் என்ன மாதிரியான கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, எப்படி ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற வேதம் எல்லாமே யஜுர்வேதத்தில் இருக்கு. அதுதான் தனுர்வேதம். கந்தர்வேதம் மியூசிக், இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிக்லாம் வந்து நமக்கு எல்லாம் தெரியும். சும்மா வீணை வாசிக்கிறேன்னா ஒரு கம்பியை வந்து தான் அவங்க ஜஸ்ட் பீட் பண்ணுவாங்க. ஆனா அது அதை மீட்டும் போது அதுல இருந்து வார்த்தைகள் உச்சரிக்கிற மாதிரியே சவுண்ட் உருவாகும். அப்ப எந்த இடத்துல எதை தட்டினா எவ்வளவு சவுண்ட் வரணுங்கிறதெல்லாம் அந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம சாமவேதத்துல தான் இருக்கு. ஆயுர்வேதா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மூளையை ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணவங்களாம் நம்மளுடைய முன்னாடி இருக்கு. ஆயுர்வேதம், மெடிசின்ஸ், இது எல்லாமே இந்த வேதத்துல தான் இருக்கு. இதெல்லாம் உபவேதங்கள். இப்படி வேதம், உபவேதம், மகா வாக்கியம் இதெல்லாம் எந்தெந்த வேதத்துல இருக்கு, எதை பத்தி இருக்கு, இங்க என்ன நமக்கு வேலை அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு சமஸ்கிருத சொல் இருக்கும், ரிக்குன்னு இருக்கும், கீழே பிரேயர்ஸ் இருக்கும், யஜுன்னு இருக்கும், ரிச்சுவல்ஸ் இருக்கும், சாமன் இருக்கும், மெலோடியால சான்ஸ்ன்னு இருக்கும், அதரோட வேதால மெஜிக்கல்ஸ் சாம்ஸ் அப்படின்னு இருக்கும், சில்ப வேதம், ஆர்கிடெக்சர், இப்படி அதாவது கீழே எல்லாம் ஒரு ஆங்கில வார்த்தைகள் கூடவே கொடுத்துட்டே வருவோம். எதுக்காக அப்படின்னா மேட்சிட்டுல போடுவாங்க, பொறுத்துகள் போடுவாங்க. இந்த பக்கம் ரிக்கு போட்டிருப்பாங்க, அந்த பக்கம் ப்ரேயர் போட்டிருப்பாங்க, எஜூர் போட்டிருப்பாங்க, ரிச்சுவல்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா மேட்ச் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்னெல்லாம் நமக்கு தெரியணும்னா 3 லாங்குவேஜ் நமக்கு வந்து 3 மொழி வந்து நமக்கு இங்க தாத்பரியமாக அமையும். ஒண்ணு, இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய மொழி எங்க இருந்து எடுத்தோம்னா, ஒண்ணு சம்ஸ்கிருதம் இருக்கலாம், அல்லது சம்ஸ்கிருதத்துல இருந்து எடுத்திருக்கலாம், அல்ல புத்திசமா இருந்தா பாலி லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்கலாம், அல்லது ஜெயினிசமா இருந்தா பிரகிருத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருக்கலாம். எந்த மாற்று மொழியில இருந்தாலும் அதுக்கு இணையான ஆங்கில மொழி நமக்கு தெரியணும். அதே போல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழ் மொழியிலையும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் மொழியில மட்டும்தான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எழுகின்ற எண்ணங்கள்னு சொல்றோமே, சித்த விருத்தின்னு சொல்றோமே, அது என்ன மொழியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள்ங்கிறது வார்த்தை வடிவம் தான். அதை வாக்குன்னு சொல்லுவோம். எண்ணம் சொல் செயல்னு சொல்றோம் இல்லையா? எண்ணம் என்பது சொல்லின் வடிவம். வாய் விட்டு சொன்னாதான் சொல்லுன்னு அர்த்தம் கிடையாது. வாயை மூடி இருந்தாலும் உள்ளார உங்களுடைய எண்ணங்கள்லாம் வார்த்தை வடிவத்துல தான் வந்துகிட்டே இருக்கும். அது எண்ணங்கள் எங்க இருக்குன்னு கவனிச்சுன்னா உங்க வாயில இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பேரு வாக்குன்னு பேரு. அப்ப எண்ணம் வந்து சப்தம் இல்லாம இருந்தாலும் அதுக்கு பேரு வாக்கு தான். இந்த உங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன மொழியில உருவாகுது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கண்ணை மூடி உங்களுடைய எண்ணங்கள் எழுறதெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க எண்ணங்கள் எல்லாம் தமிழ் மொழியில தான் இருக்கும், தாய்மொழியில தான் இருக்கும். அப்ப சித்தவருத்தி வெளிப்படுறது தாய்மொழி அப்படின்னா, அப்ப நீங்க இதெல்லாம் தாய்மொழியில புரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ் மொழியும் கூட வச்சிருக்கோம். தமிழ் மொழியில சொல்லி கொடுக்குறோம். மீதி 2 மொழி இங்க முன்னாடி மெட்டீரியல்ல போட்டிருக்கோம். டேப்லர் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூட நீங்க எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் மேட்ச்ல வரும். வேதத்துக்கான அங்கங்கள், வேதங்கம். திவ்ய பாரதிமா, கைவல்யதாமல் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க தானே? ம். வேத அங்காஸ். இங்க ராஜலட்சுமி வந்தாங்க. என்னடாமா? சிலபஸ்ல இருந்தது தான் நினைக்கிறேன் சார், இருந்தது. இருந்திருக்கும். அது இருந்துட்டு போத விடுற. இப்ப நம்ம பார்க்கலாம். வேத அங்காஸ் அப்படின்னு சொன்னா, அங்கம், அங்கம்னா உறுப்பு. எதுக்கு அப்படின்னா வேதத்துக்கு. வேதத்தினுடைய அங்கங்கள் வேதங்கம். எங்க உங்களுக்கு குழப்பம் வரனா, வேதாந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது அந்தம். எக்ஸாம்ல போய் படிக்கும்போது வேதாந்தமா வேதாங்கமா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு அன்சைட்டி இருக்கும், படபடப்பு இருக்கும். ஏன்னா நம்மளும் எக்ஸாம் பாஸ் பண்ணியே அவனுங்க நினப்புல போய் உட்காந்துருக்கும். அதெல்லாம் இல்லாம அப்படி ஜாலியா போனீங்கன்னா ஒண்ணும் இருக்காது.
அங்க போகும்போது இங்க இந்த வேத அங்கம் அப்படின்னா உடல் உறுப்புகள் மாதிரி இந்த வேதத்துக்கு உறுப்பு இருக்கு. நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இல்லைன்னா அதை ஊனம்னு சொல்லிடுவோம். அது மாதிரி இந்த வேதத்துக்கு இருக்கக்கூடிய இந்த 6 உறுப்புகள் இருக்கு, அதான் வேதாங்கம்னு பேரு. அது ஒண்ணு இல்லைன்னா அந்த வேதம் ஊனமாயிடும். சிக்ஷா, கல்பா, வியாக்கரமா, நிருக்தா, சந்தஸ், ஜோதிஷ், சில இடத்துல வியக்கரணா, ஆஹ், வியக்கரணா, நிருக்தா, சந்தஸ், ஜோதிஷ், கல்பா, இப்படி சில இடத்துல ஆர்டர் மாறி இருக்கும். இந்த ஆர்டர் வந்து ஜஸ்ட் நீங்க 6 அங்கங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல்லை உச்சரிக்கணும் அப்படின்னா அந்த சொல்லுக்கான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. ஸ்வரம், ஸ்வரா, வர்ணா வேதம், இப்படிதான் அது உச்சரிக்கணும். அது வார்த்தையை நீங்க மாத்தி உச்சரிக்க முடியாது. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடியதை விட சப்தத்துக்கு வந்து வார்த்தைகளை வந்து எல்லா சப்தங்களையும் சம்ஸ்கிருதத்துல உருவாக்க முடியும். நீங்க தமிழ்ல லட்டுன்னு எழுத முடியாது, லட்டுன்னு தான் எழுத முடியும். ஆனா சம்ஸ்கிருதத்துல லட்டுன்னு எழுதலாம். அந்த பதங்களுடைய சப்தங்கள் எல்லாம் எக்ஸாக்டா பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த சப்தங்களை அப்படியே பயன்படுத்தி கொடுக்கணுங்கிறத சிக்ஷா. கல்பம், ரிச்சுவல்ஸ், என்னென்ன சடங்கு முறைகளை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. வியாக்கரணம், இலக்கணம், இலக்கண பிழை இல்லாம அந்த மொழியை வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பயன்படுத்தியிருப்பாங்க. வேதம் இதெல்லாம் அடிப்படையா கொண்டு இருக்கு. உள்ள சவுண்ட் அடிப்படையா வச்சிருக்கு, கல்ப ரிச்சுவல்ஸ் இருக்கு, அதே போல வியக்கரண கிராமர் இருக்கு, நிருக்த எட்டிமாலஜி, ஒரு சொல் எதிலிருந்து பிறக்குது, அந்த சொல்லை பிரிச்சா என்ன மீனிங் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். சந்தஸ், அது எவ்வளவு நீட்டணும் அப்படிங்கிற மீட்டர். ஜோதிஷ், அஸ்ட்ரானமி, இந்த உலக தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் அதுல இருக்கும். இதெல்லாம் வேதத்தினுடைய அங்கம். வியாக்கரணா, நிருக்தா, சிக்ஷா, ஜோதிஷ், கல்பா, சந்தஸ், இதெல்லாம் 6 வேதத்தினுடைய அங்கங்கள். சரி, மேனுவல் கைடு அப்படின்னு சொன்னமே, மனிதனுடைய மேனுவல் கைடுன்னு தானே சொன்னோம் இந்த வேதத்தை. அப்ப இந்த மேனுவல் புக்கு மனிதன் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். யாருக்காவது பிரேக் வேணுமா? அதான் டயர்டா இருக்கா? அப்படிலாம் இல்லை தானே? இருக்கக்கூடாது. கல்வி கற்கும் ஆர்வத்துல நமக்கு வந்து சோர்வெல்லாம் வராது. நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத வாழ்க்கையில சில பேர் பாதி காலம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், சில பேர் முக்கால்வாசி வாழ்ந்து முடிச்சிட்டோம், சில பேர் வாழ ஆரம்பிச்சிருக்கோம், கால்வாசி முடிச்சிருக்கோம், ஏதோ ஓரளவு வாழ்க்கையை ஓரளவுக்கு வாழ்ந்து முடிச்சிருக்கோம். இப்பதான் வாழ்க்கையோட பாடத்திட்டமே நமக்கு கையில கிடைக்குது. தம் ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது தானும் தவம் கிடை ஞானம் கல்வியும் கிடைத்தல் அரிதல்ங்கிற மாதிரி கிடைக்கிறது அரிது. பரவாயில்ல, எந்த காலத்துல கிடைச்ச என்ன, கிடைச்ச வரைக்கும் லாபம். பார்ப்போம். ஆசிரமாஸ் அப்படின்னு ஒண்ணு அது சொல்லுது. இந்த வேதம் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொல்லுது. ஆசிரமா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்ன ஆசிரமா வச்சிருக்கு அப்படின்னா, ஆசிரமா என்ற சொல்லே வந்து ஒரு மனிதன் வாழும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் சிரமம், அவ்வளவுதான். ஒருவனுக்கு சிரமம் இல்லாம வாழ்றது எப்படி அப்படிங்கறத சொல்லி கொடுக்குது. அப்போ நாம் ஏற்கனவே சொன்ன மனிதனுக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்னா இன்பம் தான் வேணும், துன்பம் வேண்டாம். அப்போ வாழுகின்ற போது ஒருவனுக்கு துன்பம் தான் வேண்டும் அப்படின்னு யாரும் விரும்புறதில்லை. ஆனா துன்பம் தான் கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆசிரமா லைஃப் ஸ்டைல் தெரியாது. எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வந்து பிரிக்கல, முறைப்படுத்தல, சிலபஸ் இல்லை. இப்ப மேனுவல் கைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதம் வாழ்க்கையை 4 பகுதியை பிரிச்சு வச்சிருக்கு. பிரம்மச்சரியான ஒரு வாழ்க்கை பகுதி, கிரகஸ்தன் ஒரு வாழ்க்கை பகுதி, வனப்பிரஸ்தன் ஒரு பகுதி, சந்நியாசம் ஒரு பகுதி, இந்த மாதிரி 4 பிரிச்சு வச்சிருக்கு.
இந்த நாளை எப்படி நாம பிரிக்கிறது அப்படின்னா, நம்ம 100 வருஷம் வாழ்றதா ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அப்ப 25 வருஷமா பிரிக்கலாம். இருக்கக்கூடிய 25 வருஷத்துக்கு பிரம்மச்சரிய லைஃப். அதுக்கப்புறம் கிரகஸ்தன் ஒரு 25. அப்ப பிரம்மச்சரியம் முடியும் போது 25 வயசு ஆயிருக்கும். கிரகஸ்தன் முடிக்கும் போது 50 வயசு ஆயிருக்கும். வனப்பிரஸ்தம் முடியுது 75 வயசு ஆயிருக்கும். சன்னியாசம் முடிக்கும் போது 100 வருஷம் ஆயிருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப இந்த முதல் 25 வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து, இப்ப முன்னாடி சொன்னமே வேதங்கள், அது முறைப்படி வேதங்களை படிக்கிறது, கத்துக்கிறது, பிரைசிங் மந்த்ரா, சான் பண்றது, வாழ்க்கை தத்துவங்களை முழுசா கத்துக்கிறதுக்கு பேர் அந்த 25 வயசு. வேதங்கள் எல்லாம் படிச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப குருகுலத்துல வாசம் செஞ்சு இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். பிரம்மச்சரியம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனை தூக்கி கிரகஸ்தில போட்டுருவாங்க. படிச்சதெல்லாம் கொண்டு போய் நீ அப்ளை பண்ணு, வாழ்க்கையில அப்ளை பண்ணு. கிரகஸ்தன் இல்லறத்துக்கு வந்துடணும். அங்க மேரேஜ் பண்ணி 25 வருஷம் இருக்கு. மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும். அந்த குழந்தையெல்லாம் பிறந்தா இப்ப இருக்கிற மாதிரி குழந்தையெல்லாம் கொண்டு போய் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு அதை கல்யாணம் கட்டி வச்சு அதெல்லாம் பண்ணுமே. இப்பெல்லாம் மனித வாழ்க்கையை நாம டிபெண்ட் பண்ணி வச்சிருக்கோமே, இதெல்லாம் இங்க கிடையாது. குழந்தைய போறது கொஞ்சம் வளர்த்து அதை கொண்டு போய் திருப்பி பிரம்மச்சரி இடத்துல விட்டுறணும், குருகுலத்துல விட்டுறணும். அது அங்க வளரும். வேதாத்திரி மகரிஷி இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கூட இப்ப எழுதியிருக்காரு இதெல்லாம். குழந்தை வளர்க்கும் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ட்டு அந்த திட்டத்துல இதெல்லாம் கிளியரா தான் இருக்கும். கிரகஸ்தனா இருக்கும்போது நீங்க ஹவுஸ் ஹோல்டு லைஃப் வாழும்போது இந்த 25 வருஷங்கள்ல நீங்க கற்ற கல்வி எல்லாம் அனுபவமா பெறணும். அதன் பிறகு 50 வருஷம் முடியும் போது வனப்பிரஸ்தன் காட்டுக்கு வந்துடணும். எங்க காடுன்னா இந்த பிரம்மச்சரியம் நடக்கக்கூடிய இடம் இருக்கும். அதுதான் குருகுலம்னு சொல்லக்கூடியது. குழந்தைகள்லாம் அங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கு புதிய வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க அங்க சொல்லிக் கொடுக்கணும். அதன் பிறகு உங்க வயசு கொஞ்சம் 75 வயசு தாண்டும் போது உங்களுடைய கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கணும். சந்நியாசம் எனக்குன்னு எதுவுமே கிடையாது. என் வேலை ஆத்ம விசாரணை மட்டும்தான். உட்கார்றோம், தியானம் பண்றோம். ஒரு பக்கம் கல்வி முதல்ல ஒரு பகுதி பிரம்மச்சரியத்துல கற்று இருக்கோம், கிரகஸ்துல அனுபவிச்சிருக்கோம், வனப்பிரஸ்தன் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் கொடுத்து ஒன்றுமில்லாத அந்த உலக விஷயங்களை மாயா தத்துவத்தை எல்லாம் வெளிவிட்டு நீங்க உள்ளார போறதுக்காக ஒரு தியானம் உள்ளார நடக்கக்கூடிய இடம் தான் சந்நியாசம். எல்லாத்தையும் வாழும்போதே திறந்துடுறோம். இப்படி இருக்கக்கூடிய சந்நியாசம் பகுதி. இதுல இந்த கிரகஸ்தனுக்கு என்ன பொறுப்புன்னா, பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவர் தான் சோறு போடணும். வனப்பிரஸ்த சன்னியாசில இருக்கிறவங்களுக்கு இவங்க தான் சோறு போடணும். ஸோ தேவையை எல்லாம் இவங்க தான் பூர்த்தி பண்ணணும். இப்படிதான் அந்த ஏஜ், அதுக்கான தகுதி, இது எல்லாம் மனிதனுடைய அமைப்பு இப்படிதான் இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மச்சரிய பகுதியில 2 இருக்கு. சம்ஹிதா, பிராமணா 2 பகுதி இருக்கு. இந்த சம்ஹிதா பகுதிங்கிறது மந்த்ரா சாண்டிங் பண்றது, பிரைசிங் மந்த்ரா அண்ட் செரிமோனிஸ். அதாவது என்னென்ன சடங்கு முறைகள்லாம் எப்படி பண்ணணும், எப்படி யக்ஞம் பண்ணணும், எப்படி இது பண்ணணும்ட்டு. இந்த ஜெயினிசம் புத்திஸ் எல்லாம் இந்த வேதத்துல எங்க ஒரு இடத்துல டிஃபர் ஆகும்னா இந்த ஒரு இடம் தான். சடங்கு முறைகள்ல தான். இதெல்லாம் சடங்குலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நேரடியாக உட்காந்து கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணணும்னு உட்கார வச்சிரும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு மட்டும் தான் நேரம் இருக்கு. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கிறதுக்கும் காரணம் இருக்கு. பிறக்கும் போதே ஒரு குழந்தை கிரகஸ்தனா பிறக்குது, வளரும் போதும் கிரகஸ்தனா வளருது, வாழும் போதும் கிரகஸ்தனா வாழுது, செத்து போகும்போதும் கிரகஸ்தனா செத்து போயிடுது. அப்ப எங்க உனக்கு இதெல்லாம் செருமனி பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? நீ இந்த செருமனி எல்லாம் நீ எப்ப பண்ணி முடிச்சுட்டு நீ கர்மங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்போ தியானம் பண்றது? எப்ப நீ வனப்பிரஸ்தம் சன்னியாசத்தை அனுபவிக்கிறது? நீ நேரம் வந்துரு. கிரிட்டிசைஸ் பண்ணல, இருக்கிற நேரம் அவ்வளவுதான். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்ப இப்படி இருந்தா எப்படி ஒரு மனிதன் சிரமம் எல்லாம் இருக்க முடியுங்கிறது சொல்லிக் கொடுக்கப்பட்ட வகையில மனித குலம் இருக்கான்னா இல்லை. ஏன்னா இந்த மேனுவல் கைடே இல்லை. இதை கர்மகாண்டம் முதல் பகுதியில கர்மகாண்டம், அதன் பிறகு ஆரண்யக உபாசன காண்டம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் கொடுக்கணும். அந்த நம்மகிட்ட கற்ற கல்வியே மற்றவங்களுக்கு கல்வி தியானம். தானத்திலேயே மிக உயர்ந்த தானம் இந்த கல்வி தானம் தான். வேதம் சொல்லுது, இது உபனிஷத்துலயே இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். கடைசியில ஞான காண்டம், உங்களுக்கான முழுமையான ஞான காண்டம் உபனிஷத்து பகுதி, ஆரண்யக பகுதியில இருக்கு. ஆரண்யக்காவோட கடைசி பகுதி. இதுவும் வனப்பிரஸ்தல தான் நடக்கும். அங்கதான் இருக்கும், காட்டுல தான் இருக்கும்.
இப்ப வீடுங்கிறது உங்களை அந்த கிரகஸ்த லைஃப்ல கொஞ்ச நாள் தான் இருக்கும், 25 வருஷம்.